ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 90 டிகிரி வீட்வின் இன்ஜினோட அசெம்பிளி லேஅவுட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2, 3 சின்ன பேசிக் ஸ்கெட்சஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அத நம்ம பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேசிக் ஸ்கெட்ச் தான் என்னன்னா, இதோ இந்த லைன். அதாவது ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் கிராங்க்ல இருந்து இந்த கிராங்க் வரைக்கும் ஒரு சென்டர் லைன் நம்ம கிரியேட் பண்ணணும். தென் ஆல்ரெடி வி நோ தட் இட்ஸ் 90 டிகிரி அப்படின்ற கான்செப்ட்னால நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹேவ் டூ கிரியேட் த பிளேன். ஸோ 2 பிளேன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணி இங்க பாருங்க இந்த மாரி இந்த வியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேன் கிரியேட் பண்ணணும். தென் இந்த இடத்துல 2 பிளேன கிரியேட் பண்ணி வி ஹேவ் டூ கிவ் த லைன் டிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிள் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த இத டிசைன் பண்றது. ஸோ வாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அசெம்பிளி ஃபைல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்எம்ஜிஎஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, தென் ஐ அம் கோயிங் டூ கிளிக் த ரைட் பிளேன். தென் ஐ அம் கோயிங் டூ கிளிக் டூ நார்மல். Then I am going to the sketch. I am going to sketch the line. There's a center line. The line of distance பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இந்த லைன் ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 110 mm. ஏன் 110 mm அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நமக்கு இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 110 டோட்டலா பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இந்த எக்ஸ்ட்ரூஷன் லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிராங்க் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த டோட்டல் பாரோட எக்ஸ்ட்ரூஷன் கீழே கிராங்கோடது 50. தென் இது ஒரு 10. தென் இது மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 110 mm வரும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 110. ஸோ இப்போ இது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேன செலக்ட் பண்ணி வரையறது தான் மெயினே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டூ கன்ஸ்ட்ரக்ட் அ பிளேன் வித் ரெஸ்பெக்ட் டூ த ஃப்ரண்ட் பிளேன். பாத்தீங்களா? இப்போ இங்க தான் நமக்கு ஃப்ரண்ட் பிளேன் இருக்கு. இந்த ஃப்ரண்ட் பிளேன்ல இருந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பிளேன் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன். தென் கோ டூ த அசெம்பிளி. தென் கோ டூ த ரெஃபரன்ஸ். தென் கிளிக் த பிளேன். ஸோ பாத்தீங்களா? இப்ப நமக்கு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பிளேன்ல இருந்து நமக்கு ஒரு பிளேன் வந்திருக்கு. இப்போ இந்த பிளேன் ஃபிளிப் த ஆஃப்செட் நமக்கு உள்ள வரணும். ஆஃப் த டிஸ்டன்ஸ் 45. இந்த 45 அதாவது இந்த ஃப்ரண்ட் பிளேன்ல இருந்து ஆப்போசிட் அதாவது உள்ளுக்குள்ள, அதாவது இப்ப இந்த வியூல இருக்கிறேன் பாருங்க. இந்த ஃப்ரண்ட் பிளேன் இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் அதாவது இது ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நமக்கான இந்த ஃபர்ஸ்ட் கிராங்க் அதாவது பாருங்க. இங்க இருந்து 45 தான் இந்த இடம். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிஸ்டன் அதாவது பிஸ்டன் சிலிண்டர் அசெம்பிளி இஸ் கோயிங் டூ பி கெட் அசெம்பிள்ட் ஆஃப் த 90 டிகிரி பிட்வீன். அதோட ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்னன்னா இங்க அசெம்பிள் ஆகுது. தென் கிளிக் த டிக் மார்க். இப்போ இதுதான் நமக்கு என்னன்னா, நமக்கான பிளேன் 1. ஸோ இந்த பிளேன் 1 செலக்டட்ல இருக்கு. தென் கோ டூ த ஸ்கெட்ச் அண்ட் தென் கோ டூ த லைன். இப்போ இந்த லைன்ல நம்ம இங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு லைன் வரையணும். அதாவது அந்த அந்த பிஸ்டன் சிலிண்டர் மூவ் ஆவறதுக்கான அந்த லைன். அத நம்ம வரையணும். ஸோ இதுக்கான லென்த் பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே சொல்றேன். நீங்க ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கான லென்த் பார்த்தீங்கன்னா 230 mm. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 230 mm. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதோட சென்டர் பாயிண்ட் அதாவது ஃப்ரம் ஹியர் டூ திஸ் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் 90 டிகிரின்றனால 45 நம்ம தரணும். ஸோ 45 தென் கிளிக் ஓகே. இப்போ வெளிய வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்க இத இப்படி லைட்டா டிராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இந்த பிளேன்ல இருந்து இங்க இது எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 45 எம்.எம் தள்ளி இந்த பிளேன் இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் 210 தென் 45 ஏன்னா 90 டிகிரினால ஸோ 90 பை 2 45. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு செலக்ட் பிளேன் 1. நமக்கு பிளேன் 1ல இருந்து அதுக்கு அடுத்த இது. அதாவது நம்ம இது வரைஞ்சிருக்கோம். இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 20 mm. ஸோ அந்த 20 mm வரைஞ்ச உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நியர் பைல இருக்கும். இங்க பார்த்தீங்களா? ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் 45. தென் இங்க இருந்து இந்த இடம் 20. தென் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ இந்த இத நம்ம வரைய போறோம். ஸோ அதுக்காக செலக்ட் த பிளேன் 1 விச் ஹஸ் பீன் கிரியேட்டட். தென் கோ டூ த அசெம்பிளி அண்ட் ரெஃபரன்ஸ். தென் செலக்ட் த பிளேன். flip the offset and give the value of 20 mm. அதாவது இந்த பிளேன்ல இருந்து நமக்கு 20 mm. நீங்க இந்த வியூல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இருந்து இங்க 20. அதுதான் இங்க இருந்து இங்க 20. ஸோ உங்களுக்கு இப்போ இது நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். தென் கிளிக் ஓகே. அவ்வளவுதான். இந்த பிளேன் கிரியேட் ஆயிடுச்சு. நவ் செலக்ட் த பிளேன் 2 அண்ட் கோ டு த ஸ்கெட்ச். தென் செலக்ட் த சென்டர் லைன் அண்ட் டிரா த சேம். ஸோ சேம் ஏன்னா இது அதே தான் சேம். ஸோ அதே மாரி ஒரு லைன் வரைங்க. தென் கோ டு த ஸ்மார்ட் டைமென்ஷன்.
click the smart dimension. This angular value is around 230 degree. Then from the point, அதாவது நீங்க அந்த பாயிண்ட் தொட்டு இங்க இந்த பாயிண்ட் இதையும் தொட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட் வந்து கிரியேட் ஆகும். அந்த கிரிட்ல நீங்க இந்த இடம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 45 இதை வந்து நம்மளால தர முடியும். ஸோ இட்ஸ் 45. தென் எக்ஸிட் ஃபுல்லி டிஃபைன். இப்போ நீங்க அதை அப்படியே இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் 7 இஸ் ஐசோமெட்ரிக் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் இது அவ்வளவுதான். இது பாருங்க, இந்த வியூல இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா தெரியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்க வந்து நமக்கு இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ரீஜன் தான் வந்து நமக்கு இங்க வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நீங்க இந்த இது அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க வரைய வேண்டிய பேசிக் ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச டிரா பண்ணிட்டு தான் வி ஹேவ் டு அசெம்பிள் த பார்ட். திஸ் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி எசென்ஷியல். நவ் கோ டு த அசெம்பிளி. தென் இன்சர்ட் காம்போனன்ட். ஸோ இன்சர்ட் காம்போனன்ட்ல நம்ம கிரியேட் பண்ண 4 காம்போனன்ட் வந்து நீங்க வந்து எப்பயுமே வந்து நீங்க டெஸ்க்டாப் ஆர் டாக்குமெண்ட்ல வந்து நான் வந்து வி இன்ஜின் போட்டு கனெக்டிங் சி ராட், கனெக்டிங் ராடு, கவர், கிராங்க், பிஸ்டன் எல்லாமே வந்துட்டேன். நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த கிராங்க். தென் ஐ எம் ஓப்பனிங் தீஸ் பார்ட். கிராங்க் வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த மாரி வந்து ஓப்பன் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து, இந்த கிராங்க செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கிவிங் த ஃப்ளோட். இந்த கமாண்ட் எல்லாமே நீங்க வந்து நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அட் ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த இந்த சர்க்கிள், அதாவது இந்த ஃபேஸையும், இந்த லைனையும் செலக்ட் பண்ணி நம்ம மேட் பண்ணணும். ஸோ அதுக்காக கோ டூ த மேட். மேட்ல போயிட்டு இந்த லைன் அண்ட் தென் இந்த சர்க்கிள், அதாவது இந்த ஃபேஸோட இந்த சர்க்கிள் இத செலக்ட் பண்ணி கிவ் த கோசென்ட்ரிக். அதாவது அது வந்து நமக்கு வந்து எட்ஜ் வந்து நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால கிளிக் பேக். ஸோ மேட்ல போயிட்டு இந்த இப்ப கரெக்ட்டா செலக்ட் ஆகுது. இந்த இடமும், இந்த 2 இது. ஸோ நமக்கு இப்பயுமே வந்து நமக்கு தப்பா தான் வந்து செலக்ட் ஆகுது. ஸோ அதனால கிளிக் பேக், கோ டூ த மேட், செலக்ட் ப்ராப்பர்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மேட் ஆயிருக்கு ப்ராப்பரா. கண்ட்ரோல் 7 இஸ் ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ இத நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த இதுலயே தான் உங்களுக்கு வந்து இது போதே தவிர, இது வேற எங்கேயுமே வந்து போல. ஸோ, இப்ப அண்ட் தென் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிராங்க் வந்து நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு இப்படி தான் ரொட்டேட் ஆகணுமே தவிர, இந்த லீனியர் மோஷன வந்து நவ் வி ஹேவ் டூ கெட் அரஸ்டட். ஸோ, அத அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் அசெம்பிளிலேயே தான் இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதோட ஃப்ரண்ட் பிளேன் வரும். இப்ப இந்த ஃப்ரண்ட் பிளேனையும், இந்த பாயிண்ட்டையும், அதாவது இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபேஸையும், இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த இதுல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இங்க பாருங்க. நம்ம அந்த ஃப்ரண்ட் பிளேனையும், இந்த பாயிண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி மேட் பண்ணிட்டோம். ஸோ, இப்ப மேட்லருந்து வெளிய வந்துருங்க. இப்ப வெளிய வந்துட்டு, இப்ப நீங்க வந்து ஜஸ்ட் இந்த இத கிளிக் பண்ணி, நீங்க ஜஸ்ட் இந்த மாரி இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து, உங்களுக்கு லீனியர் ரொட்டேஷன் எதுவுமே இருக்காது. லீனியர் ரொட்டேஷன் இல்லாம, நமக்கு டைரக்ட்டா வந்து ஒன்லி ரோட்டரி மோஷன் மட்டும் தான் வந்து நமக்கு இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம குடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் த ஃப்ளோட். அண்ட் தென் வந்து என்னன்னா, கரெக்ட்டா ப்ராப்பரா மேக் ஷூர் தட் வி ஹேவ் டூ அலைன். தென் வந்து வந்து நம்ம என்ன மேட் ப அசெம்பிள் சாரி ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, செலக்ட் த கனெக்டிங் ராட். நவ் ஓப்பன் த கனெக்டிங் ராட். ஸோ கனெக்டிங் ராட வந்து இந்த மாரி வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப இந்த கனெக்டிங் ராடோட இந்த பிக்கர் ஃபேஸ், அதாவது இந்த பிக்கர் சர்க்கிள் going to be get mated with here. அதனால now I am going to the mate. I am selecting the circular face and the circular face and concentric. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினே. ஸோ இத குடுத்ததுக்கு அப்புறம் தென் கிளிக் ஓகே. அண்ட் தென் இப்ப மெயின் எய்மே வந்து என்னன்னா, நமக்கு இந்த லைன்ல வந்து இந்த கனெக்டிங் ராட் வந்து நமக்கு வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து மேட் ஆகணும். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம மெயினா வந்து நம்ம இது பண்ணதே. அதாவது இந்த மாரி ப்ராப்பரா வந்து இதோட சென்டர்ல வந்து நமக்கு இந்த லைனோட இதையும், இந்த கனெக்டிங் ராடோட சென்டர்டு பொசிஷன்லயுமே நமக்கு கரெக்ட்டா மேட் ஆகும். ஸோ, இப்ப இந்த மேட் வந்து முடிஞ்சிடுச்சுங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண பிளேன் 1 இந்த பிளேன் 1 செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா இன்னும் நமக்கு வந்து மேட்ல தான் இருக்கு. பிளேன் 1 தென் இந்த கனெக்டிங் ராட இத ஸ்லைஸ் டவுன் பண்ணீங்கன்னா, கனெக்டிங் ராடோட ஃப்ரண்ட் பிளேன் வரும். இங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து கரெக்ட்டா நமக்கு அலைன்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பேக் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. கரெக்ட்டா
தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தென் பேக் ஃப்ரம் த மேட். இப்போ உங்களுக்கு இது ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து, நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா வந்து நமக்கு மேட் ஆயிருக்கு. இப்போ இது கரெக்ட்டா மேட் ஆயிருக்கா இல்லையான்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் அசெம்பிள் பண்ணோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ கோ டூ த இன்சர்ட் காம்போனன்ட் அண்ட் செலக்ட் த பிஸ்டன். ஸோ பிஸ்டன் இந்த மாரி வந்து செலக்ட் பண்ணிட்டு, இந்த மாரி வைங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு கோ டூ த மேட், த திஸ் ரீஜியன் சாரி இந்த ரீஜியன் இல்ல. கோ டூ த மேட், த அவுட்டர் ரீஜியன் ஆஃப் த பிஸ்டன். இந்த அவுட்டர் ரீஜியன் ஆஃப் த இந்த பிஸ்டனும், இந்த லைனும் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கணும்னா வந்து, கோசென்ட்ரிக்கா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து, நமக்கு ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து என்னன்னா, அந்த மோஷன் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ அண்ட் தென் வந்து நமக்கு அடுத்த மேட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லைஸ் டவுன் பண்ணிட்டு, நமக்கு இந்த சர்க்குலர் ரீஜியன் கெட்ஸ் கனெக்டட் வித் திஸ். ஆக்சுவலா வந்து இது நமக்கு வந்து அப்படியே வந்து ஃபிளிப் ஆயிடுச்சு. அதனால வந்து அவ்வளதான். ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, நமக்கு அப்படியே ஃபிளிப் ஆனதுனால நம்ம வந்து இது பண்ணிட்டோம். தென் கோசென்ட்ரிக், தென் கிளிக் ஓகே. தென் எக்ஸிட் ஃப்ரம் த மேட். இப்போ கன்ட்ரோல் 7 குடுங்க. கன்ட்ரோல் 7 இஸ் ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ நீங்க இந்த பாட்டம் கிராங்க செலக்ட் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா, நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் 1 இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு அந்த லைன்ல அதாவது இந்த சென்டர் ஆக்சிஸ் லைன்ல இருந்து இது உங்களுக்கு டீவியேட் ஆகும். உங்களுக்கு ப்ராப்பரா வந்து உங்களுக்கு இந்த மோஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ஸ் கிரியேட்டட் அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 90 டிகிரி விட்வீன் இன்ஜின் அவ்வளோதாங்க. வேற எதுவுமே இல்லங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதோட ஒரு கம்ப்ளீட் இத வந்து பண்ணணும்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாரி கோ டூ த இன்சர்ட் காம்போனன்ட், தென் கவர், தென் ஓப்பன் த பார்ட் கவர். அந்த கவர் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, கோ டூ த மேட். இப்போ இத எடுத்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ல வந்து நம்ப இந்த இதையும் அதாவது இந்த கவரையும் இந்த பாயிண்ட் இந்த சென்டர் லைன் அதாவது இதையும் வந்து என்ன பண்ணிட்டு குடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு குடுத்த கோசென்ட்ரிக். கோசென்ட்ரிக் குடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கான டிஸ்டன்ஸ் தெரியாதுன்றதுனால இந்த டாப் ஃபேஸ் அதையும் இந்த லைன் அதாவது இதோட இந்த மிட் பாயிண்ட் லைனையுமே வந்து என்ன பண்ணணும் வந்து செலக்ட் பண்ணி மேட் பண்ணணும். ஆ அவ்வளதான். இத செலக்ட் பண்ணி மேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு மேட் ஆயிடும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார்ட் வந்து நமக்கு விசிபிலிட்டியா இருக்கணுன்றனால இத ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டிரான்ஸ்பரன்சி குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விசிபிள் ஆயிடும். இப்போ நம்ம அந்த சேஞ்ச் டிரான்ஸ்பரன்சி குடுத்த உடனே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து அந்த இது வந்து நமக்கு வெளிய போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு இதோட ஒன் சைடு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஆப்போசிட் சைடு வந்து நம்ம அப்படியே வந்து கிரியேட் பண்ணிட்டு, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வந்து, கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, இந்த கிராங்க் அப்படியே வெளிய எடுத்துட்டு வந்து கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து காப்பி ஆயிடும். அதே மாரியே வந்து இது எல்லா பொருளையுமே வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க அந்த அசெம்பிளிக்கு இந்த உள்ள வந்து நீங்க வந்து எடுத்துட்டு வந்து இந்த மாரி வைங்க. ஏன்னா, இப்ப இது எல்லாமே வந்து நமக்கு சேம் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ, இப்ப என்ன பண்ணணும்னா வந்து இதே ரிலேஷன் இப்ப இந்த 3 பார்ட்டுக்கு பண்ண அதே ப்ரொசீஜர நம்ம ஆப்போசிட் சைடு அப்படியே அப்படியே காப்பி இது மிரர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாரியே பண்ண போறோம். நவ் கோ டூ த மேட். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு 1 சைடு புரிஞ்சுச்சுன்னா 2வது சைடு ஈஸி தான். அதே மாரி இந்த சர்க்குலர் ரீஜியன் கெட்ஸ் கோயிங் டூ பி கெட் மேட்டட் வித் தி சர்க்குலர் ரீஜியன் அண்ட் ஐ அம் கோயிங் டூ கிளிக் த கோசென்ட்ரிக் ரிலேஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென் கிளிக் டிக் டிக் மார்க். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த லைன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் 2. அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பிளேன் 2 கோயிங் டூ பி கெட்ஸ் மேட்டட் வித் த கனெக்டிங் ராடோட ஃப்ரண்ட் பிளேன். அதோட வந்து மேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இத வந்து அப்படியே டோட்டலா வந்து குளோஸ் பண்ணிடுங்க. தென் வந்து மேட்டையுமே வந்து டோட்டலா வந்து குளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இத வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி கொஞ்சம் லைட்டா இப்படி வெளிய வச்சுருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ப இது பண்ண போற காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்டான். நவ் கோ டூ த செலக்ட் த அப்பர் சர்க்குலர் ரீஜியன் அண்ட் தென் செலக்ட் பிஃபோர் கோயிங் டூ தட் செலக்ட் த பிஸ்டன் அவுட்டர் ஃபேஸ் அண்ட் தென் திஸ் லைன் should be get mated. Actually, this line and piston outer face should be concentric. Then click OK. Now just move the piston upwards. Things is going to be get connected more. Now this inner face, inner circular face going to be gets mated with air. That's all. Then click OK. Then
கிளிக் த மேட். நவ் கண்ட்ரோல் 7 இஸ் த ஐசோமெட்ரிக் வியூ. இப்ப நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இப்போ இது மூவ் ஆகும்போது பார்த்தீங்களா? நம்ம கரெக்ட்டா அந்த மோஷன் வந்து நமக்கு ப்ராப்பரா வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. தென் கண்ட்ரோல் 1. இந்த மோஷன்ல நான் இன்னும் கவர வந்து நான் இன்னும் வந்து அசெம்பிள் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்து உங்களுக்கு அந்த மோஷன் வந்து நமக்கு ப்ராப்பரா வந்துருது. அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இது. இப்போ அதே மாரி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோட் ஃபார் தீஸ் ஆல்சோ. Then same procedure, now go to the mate, then click this outer region and this center line should be get concentric. Then click OK and then the top face get coincide with this region. Then click the tick mark, then totally get away from the mate. Then right click the plot and change transparency. Then click here. Then control 7. That's all. அவ்வளோதாங்க. இப்போ இந்த இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்து நமக்கு இது ஓவர் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அனிமேஷன கிரியேட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து இருக்கும். ஒரு சிலது இல்லன்னா நீங்க என்ன பண்ணுங்க, டூல் பார்ல போயிட்டு மோஷன் மேனேஜர் வந்து கிளிக்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மோஷன் ஸ்டடிக்குள்ள போனீங்கன்னா வந்து, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைம் செலக்ட் பண்ணணும். நான் வந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு நான் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு அனிமேஷன் இங்க வந்து அனிமேஷன்ல கிளிக் பண்ணிட்டு 4 செகண்ட்ஸ் கிரியேட் பண்றேன். தென் இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், ஃப்ரேம் பெர் செகண்ட் நான் வந்து என்ன பண்றேன், கொஞ்சம் ஹையா வந்து செட் பண்றேன். 60 அத செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். தென் இப்போ இத நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து, ஒரு இன்ஜினா வந்து இது கன்வெர்ட் பண்றதுனால, நான் ஒரு மோட்டார் அத செலக்ட் பண்றேன். லீனியரா, ரோட்டரி மோட்டார். ஏன்னா மோட்டார்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், ரோட்டரி நான் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், மோட்டார வந்து நான் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து, மத்தபடி வேற எதுவுமே பண்ணல. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 100 ஆர்பிஎம்ல போற மாரி நான் என்ன பண்றேன், இத செலக்ட் பண்றேன். அவ்வளோதான். இப்போ இத வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து, இந்த மாரி வந்து நான் வந்து குடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நமக்கு அஸ்யூம் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பண்ண மோஷன் ஸ்டடி வந்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கால்குலேட் மட்டும் பண்றேன். கால்குலேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் இத ப்ளே பண்றேன்னா, இது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து அப்படியே ப்ளே ஆகும். ஸோ ப்ளே ஆகுது உங்களுக்கு வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதாங்க. இத நான் வந்து கீழ மினிமைஸ் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் தென் வந்து இப்போ உங்களுக்காக ப்ளே பண்றேன். தட்ஸ் ஆல்ங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் ஆஃப் த 90 டிகிரி விட்வீன் இன்ஜின். ஸோ இந்த அனிமேஷன் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த 90 டிகிரி பிட்வீன் வந்து தனி பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆயிருக்கும். ஸோ இது இஸ் லாஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இந்த அசெம்பிளி வித் மெக்கானிசமா ஆர் ஒன்லி அசெம்பிளா? ஏன்னா அசெம்பிளிலேயே வந்து நம்ம மெக்கானிசம் கவர் ஆயிடும். ஸோ இந்த மாரி நம்ம நெக்ஸ்ட் வேற என்ன வந்து டிசைன் பண்ணலான்றத வந்து நீங்க வந்து சொல்லுங்க. கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ் வியூவர்ஸ். தேங்க் யூ சோ மச். பை பை.